ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் முருகேஸ்வரி ஃப்ரம் வினர்ஸ் டீம். இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேவா கைப்பு பாடி கேர் கிட். இந்த பாடி கேர் கிட்டில் வந்து நமக்கு 4 ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஆர் 4-in-1 ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம இது வந்து சொல்லலாம். இந்த பாடி கேர் கிட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னோட pH லெவல் வந்து பேலன்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிள், டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து 100% நேச்சுரலாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸும் இதில் ஆட் பண்ணலை. இந்த பாடி கேர் கிட்டில் 4 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த 4 ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெட் ஜிங்ஸிங் ஃபேஸ் வாஷ், பீச் பாடி லோஷன், ஆனியன் ஹேர் ஷாம்பூ, ஆனியன் ஹேர் ஆயில். இந்த 4 ப்ராடக்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு ரெட் ஜிங்ஸிங் ஃபேஸ் வாஷ். இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு உதவியாக இருக்கும். அதாவது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும் போது நம்ம ஃபேஸில் உள்ள டர்ட்ஸ், அழுக்கு, கிருமிகள், மாசுபாடுகள் இந்த மாதிரி எல்லாமே டீப்பாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்குது. இந்த ரெட் ஜிங்ஸிங் ஃபேஸ் வாஷ் வந்து நமக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக உதவியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல உள்ள இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிள். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து ஃபேஸ் வந்து ஒரு பிரைட்டராகவும் லைட்டராகவும் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதாவது நம்ம ஸ்டோன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இந்த ஃபேஸ் வாஷ் ரெகுலராக யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஃபேஸில் உள்ள டார்க் ஸ்பாட், பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாகும். இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் ஒரு வ்ரிங்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ரெட் ஜிங்ஸிங் ஃபேஸ் வாஷ் வந்து நமக்கு உதவியாக இருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபேஸை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு ஃபேஸ் வாஷ் எடுத்து ஈரமான ஃபேஸில் லைட்டாக அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் நம்ம ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுக்கணும். அதாவது சுழற்சி வாக்கில் நம்ம ஒரு மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து எல்லா இடத்துக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். இதை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 டைம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா விசிபிளாகவே ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும். செகண்ட் ப்ராடக்ட் வந்து பீச் பாடி லோஷன். பீச் பாடி லோஷன் வந்து நமக்கு ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங்காகவும் நியூரிஷிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ரேடியன்ட் க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த பீச் பாடி லோஷன் உதவியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஹைட்ரஜனேட்டட் கேஸ்டர் ஆயில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னோட அப்பர் லேயர் வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப நேரம் மாய்ஸ்சரைசிங், அதாவது லாங் லாஸ்டிங்காக மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த பீச் பாடி லோஷன் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசிங்காகவும் பேலன்ஸ்டாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் ரஃப்னஸ்ஸாக இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ரிவென்ஷனாக இருக்குது. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு டெய்லி யூஸ் ப்ராடக்ட். அதாவது நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம மார்னிங் குளிச்சதுக்கப்புறம் அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து எந்த ஒரு ட்ரைனஸும் இல்லாமல் பார்த்துக்கும், மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். காலையில் குளிச்சதுக்கப்புறம் நம்ம பாடியில் வந்து இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகிரும். அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். தேர்டு ப்ராடக்ட் வந்து ஆனியன் ஹேர் ஷாம்பூ. இந்த ஆனியன் ஹேர் ஷாம்பூ வந்து நமக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஹேரில் உள்ள டேண்ட்ரஃப் ப்ராப்ளமுக்குலாம் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆனியன் ஹேர் ஷாம்பூ வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனியன், கரி லீவ்ஸ், பிராமி எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஹரிடிகி எக்ஸ்ட்ராக்ட். இதெல்லாம் தான் இந்த ப்ராடக்ட்டில் நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம ஹேரோட ரீக்ரோத்துக்கு வந்து உதவியாக இருக்குது. ஒரு சிலருக்கு ப்ரீ மெச்சூர் ஹேர்லாம் இருக்கும், வளர்ச்சி அடையாமல் இருக்கிற ஹேர்லாம் திரும்ப வளர்கிறதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். செகண்ட் வந்து இதில் கரி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை இருக்கிறதுனால நம்ம முடி வந்து கிரே ஹேர் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்து நமக்கு நேச்சுரலாக பிளாக்காக வளர்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். தேர்டு பிராமி எக்ஸ்ட்ராக்ட் இதை இருக்கிறதுனால நம்ம முடிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுத்து முடி வந்து வேரிலிருந்து ஊட்டம் அளித்து வளர்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். ஃபோர்த் ஒன் ஹரிடிகி எக்ஸ்ட்ராக்ட் இதில் இருக்கிறதுனால நம்ம முடி வந்து ஒரு நேச்சுரல் ஷைனிங்காகவும்
பவுன்சிங்காகவும் வளர்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹேர் பார்க்குறதுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் வளர்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். நம்ம முடிக்கு வந்து தேவையான ஷைனிங்கும் சரி, நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தனும் கிடைக்கும். இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்து நார்மல் லெவலுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முடியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு ஷாம்பு எடுத்து தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஹேர் நம்மளோட வேரில் இருந்து முடியோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணி ஒரு ஜென்டலாக மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம், நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். 4th ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனியன் ஹேர் ஆயில். இந்த ஆனியன் ஹேர் ஆயிலில் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனியன் பிளாக் சீட் ஆயில், ஆம்லா, பிரிங்ராஜா இதெல்லாம் தான் நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆனியன் பிளாக் சீட் வந்து நம்ம ஹேரில் உள்ள டேண்ட்ரஃப் அண்டு லைஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும். இந்த பொடுக்கு பெயின் பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆனியன் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு ப்ரிவென்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆம்லா இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்ம ஹேர் ஃப்ளால் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கும். முடி உதிர்தல் ப்ராப்ளம் இருந்தாலும் முடி அதை சரி பண்ணி கொடுத்துட்டு முடி வந்து ஈவனாக வளர்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். 3rd ஒன் வந்து பிரிங்ராஜா இருக்கிறதுனால இது வந்து நம்ம முடியோட கிரே ஹேரை இருக்கிறத எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து நமக்கு வந்து ஈவனாக பிளாக்காக நேச்சுரலாக வளர்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். இதில் வந்து டீ ட்ரீ ஆயில் எக்ஸ்ட்ராக்டும் இருக்குது. இது வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஷைனிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அதர் இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்டாக நமக்கு ரோஸ்மெரி ஆயில் இருக்குது. இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம தலையில் வந்து பிளட் சர்க்குலேஷன் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ஆனியன் ஹேர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும், எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸும் இல்லாமல். இது வந்து ஹேரோட லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். ஹேரோட வால்யூம் அதாவது முடியோட அடர்த்தியை வந்து அதிகம் பண்ணி கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம தலையில் வந்து யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்கு குறையும். நம்ம டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்துட்டு நமக்கு வந்து ஹேரை ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தேவையான அளவு ஹேர் ஆயில் எடுத்து நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி நம்மளோட விரல் நுனியால் ஜென்டில் மசாஜ் கொடுக்கணும். நம்ம வந்து ஓவர் நைட் அப்படி இல்லை அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வந்து சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ அதாவது நம்ம ஆனியன் ஹேர் ஷாம்பூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.